அவங்க கேமரால தெரியல செய்றாங்க நேர்ல இருப்பாங்க. Hi, welcome back to my channel Priya's Whisper Diaries. Hope everyone are doing great. And இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற டைமில் என்னோட சேனலுடைய நேம் டேல்ஸ் ஆஃப் ப்ரியைன்னு சேஞ்ச் ஆகிருக்கும். பிகாஸ் டேல்ஸ் ஆஃப் ப்ரியை எனக்கு பர்சனலி கனெக்டும் ஆச்சு. அதே சமயத்தில் நான் என்ன வைப்பில் நான் வீடியோஸ் வந்துட்டு போஸ்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறனோ அந்த வைபுக்கும் வந்துட்டு எனக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலு. பிகாஸ் நான் வந்துட்டு ரெகுலராக ஒரு சும்மா ஏதோ ரேண்டமாக பேசுகிறத விட்டுட்டு ஏதாவது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவோ இல்லை ஒரு கான்வர்சேஷனாகவோ எடுத்துகிட்டு போகலாங்கிற ஐடியாவில் தான் நான் வீடியோஸ் வந்துட்டு ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த வைபுக்கு வந்துட்டு எனக்கு ப்ரியைஸ் விஸ்பர் டைரிஸ் அப்படிங்கிறத விட டேல்ஸ் ஆஃப் ப்ரியை வந்துட்டு ரொம்பவே கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்னோடய சேனலில் வர எல்லா வீடியோஸுமே நீங்கள் டேல்ஸ் ஆஃப் ப்ரியை அப்படிங்கிற நேமில் தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இப்போது நான் ஏன் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, அதுக்கு முக்கியமாக என்னை புஷ் பண்ணது வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் தான். அதாவது கார்த்திக் தான் வந்துட்டு என்னை ரொம்ப புஷ் பண்ணாங்க. பிகாஸ் கல்யாணம் ஆன புதுசில் வந்துட்டு அவங்க என்னோடய இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு அதில் நான் போஸ்ட் பண்ண அந்த ரீல்ஸு ஸோ அதெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக அட்மையர் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அதை பார்க்கும்போது அவங்க என்கிட்ட அடிக்கடி கேட்டே இருப்பாங்க, நீ ஏன் இப்போல்லாம் வந்துட்டு ரீல்ஸே வந்துட்டு போட மாட்ற, நீ ஏன் இப்போல்லாம் வந்துட்டு வீடியோஸே ஷூட் பண்ண மாட்ற, நீ நல்லா பண்ணுற, உனக்கு நல்லா வருது, நீ ஏன் அதெல்லாம் ட்ரை பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. ஸோ ஒரு 5 இயர்ஸ் பேக் வந்துட்டு நான் டிவோர்ஸ் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு ஒரு எஸ்கேபிசம் தேவைப்பட்டுச்சு. பிகாஸ் ஒரு டஃபஸ்ட்டு மூமெண்ட்டில் வந்துட்டு நம்ம தனியாக உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம கண்டதையும் யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எஸ்கேபிசமாக தான் நான் வந்துட்டு ரீல்ஸ் போஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்துட்டு எனக்கு அது மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட் போனதுனால நான் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் கார்த்திக் என்னை புஷ் பண்ணி தான் வந்துட்டு நான் இந்த சேனல்லே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதோடு சேர்த்து ஆக்சுவலாக எனக்கு பேக்கிங் பண்ணணும்னு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ நான் வந்துட்டு வீட்டில் நான் கேட்கும்போது கார்த்திக்கும் சரி என்னோடய அத்தம்மாவும் சரி பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் என்னோடய மாமனாரும் சரி பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு எங்கள் வீட்டிலருந்து எனக்கு ஓடிஜியிலேருந்து எல்லாமே வந்துட்டு வாங்கி கொடுத்து சப்போர்ட் பண்ணுறது, இங்கே வந்துட்டு எனக்கு எமோஷ்னல் சப்போர்ட் வந்துட்டு பயங்கரமாக கொடுத்தாங்க. ஸோ டிசம்பர் மந்த்து தான் வந்துட்டு நான் வந்துட்டு என்னோடய பேக்கிங் ஜேர்னியை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து இப்போ வரைக்கும் என்னோடய இன்லாஸும் சரி என்னோடய ஹஸ்பண்டும் சரி எனக்கு கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு நான் லக்கியாக வந்துட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் ஒரு பாயிண்டில் வந்துட்டு எனக்கெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல லைஃப் கிடைக்குமான்னு நம்பிட்டு இருந்தவங்களுக்கு இந்தா வச்சுக்கோ அப்படின்னு அள்ளி கொடுத்தா எப்படி இருக்கும், அப்படி தான் ஆக்சுவலாக நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு பேக்கிங் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஆர்டர்ஸ் வர இல்லைன்னா நாங்கள் வந்து ஸ்டால்ஸ் கூட போட்டுட்டு இருந்தோம். லைக் வீக்கெண்ட் மாதிரி வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்ஸில் ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸை காண்டாக்ட் பண்ணி நாங்கள் ஸ்டால்ஸ் கூட போட்டுட்ருந்தோம். ஸோ அந்த பாயிண்ட்லலாம் வந்துட்டு என்னால் குக் பண்ணுறதுக்கோ இல்லைனா வீடு க்ளீன் பண்ணுறதுக்கோ எதுவுமே வந்துட்டு என்னால் முடிஞ்சதில்லை. அந்த பாயிண்டில் நீ என்னம்மா வீட்டு வேலையே பார்க்க மாட்டேங்கிற அப்படின்னு வந்துட்டு கேட்குறவங்க மத்தியில், பரவாயில்ல நீ பேக் பண்ணுறல்ல, உன்னால் அதையும் பண்ணிவிட்டு இதையும் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு சப்போர்ட் பண்ணது என்னோடய அத்தம்மா தான். அண்டு என்னோடய ஹஸ்பண்ட் கார்த்திக் வந்துட்டு சொல்லவே வேண்டாம். அவங்க காலையில் நான் எந்திரிச்சதுலேருந்து நான் என்னென்ன பண்ணுறனோ என் கூடவே நின்று எனக்கு எமோஷ்னலாகவும் சரி எனக்கு ஃபிசிக்கலாகவும் சரி பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கும் டயர்ட் ஆகும் தான், எனக்கும் டயர்ட் ஆகிற மாதிரி அவங்களுக்கும் டயர்ட் ஆகும் தான். பட் அதெல்லாம் வந்துட்டு அவங்க அதை பெருசாக எடுத்துக்காமல், ஓகே இவள் வந்துட்டு கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கா,
ஸோ இவளுக்கு நம்ம கூட நிற்கலன்னா எப்படி அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் அவங்க கொடுத்த சப்போர்ட்லாம் வந்துட்டு சான்ஸே கிடையாது. நான் இப்படி எனக்கு ஒரு லைஃப் கிடைக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லை. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட எனக்கு ஒரு பெட்டர் லைஃபே வந்துட்டு இந்த கடவுள் வந்துட்டு எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த யூடியூப் சேனலில் வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு அந்த டே இன் மை லைஃப் வீடியோஸோ இல்லைனா கெட் ரெடி வித் மீ வீடியோஸோ வந்துட்டு நான் ஷேர் பண்ண போகிறதில்ல. லைக் நான் இன்றைக்கி டேயில் நான் என்ன பண்ணேன், இல்லை என்னோடய மேக்கப் ரொட்டீன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்க்க போகிறது கிடையாது. நாட் பிகாஸ் எனக்கு அது பிடிக்காது அப்படிங்கிறத விட மேபி லைக் ஒரு ரொட்டீன் ஷேர் பண்ணுறதுல என்ன இருக்குது அப்படின்னு தான் வந்துட்டு எனக்கு ஒரு தாட் வரும். பிகாஸ் இன்றைக்கான டேயில் வந்துட்டு லைஃப் வந்துட்டு ரொம்ப ரஷ்ஷாகவும் எங்கே பார்த்தாலும் வந்துட்டு அந்த ஏஸ்தட்டிக்ஸ்ன்னு போயிட்டுருக்கிறப்போ ஏன் வந்துட்டு நம்ம இம்பர்ஃபெக்ஷன்ஸை வந்துட்டு இந்த அளவுக்கு எம்ப்ரேஸ் பண்ணுறது கிடையாது அப்படிங்கிற ஒரு குவெஸ்டின் வந்துட்டு எனக்குள்ளே ரைஸ் ஆச்சு. பிகாஸ் ஒரு கிச்சன் எடுத்துக்கிட்டோன்னா கிச்சன் அவ்வளோ ஏஸ்தட்டிக்காக மெயின்டைன் பண்ணுறாங்க, இல்லை ஆர் வீடியோஸில் காமிக்கிறது அந்த மாதிரி காமிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி வந்துட்டு நமக்குள்ளே வந்துட்டு ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆகும்ல. லைக் அவங்க அப்படி மெயின்டைன் பண்ணுறாங்களே, நம்மளால் அப்படி மெயின்டைன் பண்ண முடியலையேன்னு அட்லீஸ்ட் ஒன் டைமாவது நம்ம எல்லோரும் யோசிப்போம். ஸோ அந்த மாதிரி கொடுக்காம நான் வந்துட்டு ரெகுலராக ஒரு சவுத் இண்டியன் கிச்சன் வந்துட்டு எப்படி இருக்குமோ, ரொம்ப ஏஸ்தட்டிக்கலாலாம் கிடையாது, லைக் ஒரு ஜென்ரலாக பட் க்ளீன் அண்ட் நீட்டாக மெயின்டைன் பண்ணுற ஒரு கிச்சன் வந்துட்டு எப்படி இருக்குமோ அப்படி தான் நான் வந்துட்டு வைப் கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ டே இன் மை லைஃப் நான் இதை இங்கே மாற்றி வச்சேன், அதை அங்கே மாற்றி வச்சேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து இருக்கிற ப்ரெஷரில் நானும் ஒரு ப்ரெஷர் பில் போட வேண்டாமே அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னோட மெயின் மோட்டிவ். அண்ட் என்னோட வீடியோஸ்க்கு வந்துட்டு இத்தனை நாளா நான் இப்போ வந்துட்டு வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணி ஒரு 20 நானும் வந்து சின்ன வயசுல அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஓகே நம்மளும் ஒரு நாள் வந்துட்டு அருவாமனையில எல்லாம் கட் பண்ணணும் ரொம்ப அப்படின்லாம் வந்துட்டு ட்ரை பண்ணிருக்கேன். பட் எனக்கு பெருசா வந்துட்டு அதுல கட் பண்றதை விட 9 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு வந்திருக்காங்க. சின்ன அமௌண்ட், சின்ன நம்பர் தான் அப்படின்னாலும் எனக்கு அது ரொம்பவே கிரேட்ஃபுல்லாக தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைபரும் வந்துட்டு என்ன நம்பி நான் பேசுகிறதோ இல்லை நான் காமிக்கிறதோ ஏதோ ஒன்று பிடிச்சி தான் வந்துட்டு வந்துட்டு கட் பண்ண சொல்லி கொடுத்ததுமே எல்லாருக்கும் அவங்களோட அம்மா தான் வந்து இதை கட் பண்ணுறதுக்கு சொல்லி தந்தாங்க. அண்ட் நிறையா பேர் வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் பார்த்துட்ருக்காங்க. பட் இட்ஸ் தேர் ஒப்பீனியன்ல, அது அவங்களோட சாய்ஸ் தானே. நான் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு வந்துட்டு கேட்க தான் முடியும், நீங்கள் பண்ணியே ஆகணும் அப்படிலாம் வந்துட்டு புஷ் பண்ணுறது வந்துட்டு நல்லா இருக்காது இல்லை. ஸோ என்னோடய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோஸ் நல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்க மூலமாகவும் எனக்கு ஒரு சின்ன சப்போர்ட் தாங்க. ஸோ நேற்று சாட்டர்டே இன்னைக்கு இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நல்லா சோன்னு மழை பெஞ்சது. பட் இப்ப பார்த்தா அப்படியே வெதர் வந்துட்டு டோட்டலா அப்சைட் டவுனா சேஞ்ச் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஸோ அதோட வீடியோஸ் வெயில் அடிக்குது என்னோட சேனல்ல போஸ்ட் ஆயிருக்கு. நீங்க அதை இன்னும் பார்க்கல அப்படின்னா அது நீங்க பார்த்து அந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த ப்ளூ ஸ்கை வித் அங்கங்கே ஒயிட் வித் கிரே க்ளவுட்ஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ ப்ரிட்டியாக இருந்தது. ஸோ எனக்கு எப்போவுமே வந்துட்டு நேச்சர் கூட ஒரு கனெக்ட் இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு பெட்ஸ் அந்தளவுக்கு பிடிக்காது, பட் நேச்சர் அம்மா அண்ணா ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம போய் ரூமே புக் பண்ணிருக்கோம். அங்க இருந்தே நம்ம பேசணும்ல. முடிச்சிட்டு ஈவினிங்கா கிளம்பி எங்கேயாவது சாப்பிடுறதுக்கு வெளியில போலாம் அப்படின்னு நானு கார்த்திக் அம்மா 3 பேர் கிளம்பி போனோம். நாங்க ஆக்சுவலா பிளான் பண்ணிட்டு போனது அது சொல்றதுக்கு, பட் போய் எண்ட் அப் ஆனது வந்துட்டு நான் சொல்லிட்டு நாங்க சோச்சு போட்டு போயிட்டே இருப்போம். ஆன்டிநேட்டல் செக்கப்ல இருந்து ஸ்பெஷல் டெஸ்ட், பிரெக்னன்சி, ஹை ரிஸ்க் டெலிவரிஸ், போஸ்ட் டெலிவரி கேர்ல எல்லாமே ஒரே இடத்துல. ஆக்சுவலாக சும்மா சொல்லக்கூடாது, அந்த கேஎன்கே ரோடு வந்துட்டு அவ்வளோ நல்லா வந்துட்டு டெவலப் பண்ணியிருக்காங்க.
லைக் நான் படித்தது அண்ட் 1 இயர் ஒர்க் பண்ணதுமே கோயம்புத்தூரில் தான் நான் ஒர்க் பண்ணேன். ஸோ அங்கே ஆர்எஸ்புரமில் என்ன வைப் கிடைக்குமோ அதே சேம் வைப் தான் எனக்கு இங்கே கேஎன்கே ரோட்லேயுமே வந்துட்டு கிடச்சிது. பிகாஸ் அவ்வளோ டிராஃபிக் இல்லாமல் ரொம்ப காமாக அந்த சிட்டி ரெகுலர் சிட்டி நாய்ஸஸ்லேருந்து வந்துட்டு ஒரு சின்ன எஸ்கேப் பண்ணுற மாதிரி தான் இந்த கேஎன்கே ரோட் வந்துட்டு இருந்தது. நாங்கள் அங்கே போனப்போ நிறையா பேர் வந்துட்டு அங்கே ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அண்ட் வீடியோஸுமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. நிறையா எல்டர்லி பீப்புள் வந்துட்டு வாக்கிங்குமே போயிட்டு இருந்தாங்க. பட் ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி நாங்கள் என்ன ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா பார்க்கிங் ஃபெசிலிட்டி சுத்தமாகவே கிடையாது. ஸோ சுற்றி அலைஞ்சிட்டு சாப்பிட்றதுக்கு எதுவுமே அங்கே இல்லை அப்படின்னு நாங்கள் சாண்டீஸ் சாக்லேட் அண்ட் கிச்சன் இல்லை சாண்டீஸ் கிச்சன் அண்ட் சாக்லேட்டான்னு எனக்கு தெரியல. ஸோ அங்கே தான் நாங்கள் போயிருந்தோம். பட் எனக்கு ஃபுட் வந்துட்டு பெருசாக எங்களுக்கு பிடிக்கல. அந்த சீஸ் கார்லிக் ப்ரெட்டாக இருக்கட்டும் இல்லை பாஸ்தாவாக இருக்கட்டும் விங்ஸாக இருக்கட்டும் டேஸ்ட் வந்துட்டு அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் அவர் ஒப்பீனியன். பட் டெசர்ட்ஸ் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. ஹாட் சாக்லேட்டுமே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஆக்சுவலாக கொடைக்கானலில் ஒரு பிளேஸில் வந்துட்டு ட்ரை பண்ணியிருந்தோம். அங்கே குடிச்சிட்டு எங்களுக்கு இங்கே குடிக்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு அந்த ரிச்னஸ் வந்துட்டு கம்மியாக இருந்த ஃபீல் தான் எங்களுக்கு கொடுத்துச்சு. நீ அப்படி வாய்ஸ் ஓவர் கொடுத்துருன்னு தெரியும். இல்லை பாட்டு கேமரால தெரியுது எமோஜி தான் நேர்ல இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் என்னோட ஓவர் திங்கிங் மூலம் இப்படியும் ஒர்க் ஆகும் அப்படின்னு எனக்கு அன்னைக்கு புரிஞ்சுது. ஏன்னா இது வரைக்கும் இந்த டவுட் எனக்கு வந்ததே இல்லை. ஈவன் கண்ணாடி பார்க்கும்போது இந்த டவுட் வந்ததே இல்லை. பட் கேமரால வீடியோ எடுக்கும்போது இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. என்கிட்ட எப்படி கேட்டியோ அதே கேள்வி அப்படியே கேட்கும். இந்த கேமரால எம்ஜி தெரியுது, அதே மாதிரி நேர்ல எம்ஜி தான். இல்ல எனக்கு அந்த டவுட் வரும். அப்புறம் தான் வந்து எனக்கும் அந்த டவுட் இருந்திருக்கு அப்படின்னு நம்ம மட்டும் இந்த மாதிரிலாம் ஓவர் திங்க் பண்ண மாட்டோம் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். அவ்வளோதான் எங்களுக்கான மொமெண்ட்ஸை வந்துட்டு சின்ன சின்னதாக வந்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக என்டர்டெய்னிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் வந்து பார்க்குறேன்.